லட்சம். 1,00,000. அப்ப நீ பாப்பாவா இந்த குட்டி பாப்பாவா? சகோ நாளைக்கு மயிலாப்பூரா மை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாரு போல அவனு. சகோ நாளைக்கு ஈவினிங் கண்ணு மை போட்டு வாடா லைஃப்க்கு. ஆமா இவங்களுக்கு மை வச்சா சூப்பரா அழகா இருக்கும். அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. மை என்கிட்ட இல்லையே. ஏய் உனதாண்டா வைப்ரேஷன்ன்றாரு. சரி சரியா. ஜிம்மி எங்க வீட்டு டாக் நேம் தான் சகோ. ஓ இப்போ ஃப்ரூட் ஷாப் இருக்கா? இல்ல க்ளோஸ் பண்ணிட்டோம். அக்கா மைண்ட் வாய்ஸ். அக்கா மைண்ட் வாய்ஸ். என்ன ரொம்ப டார்ச்சர். நான் குப்பை தொட்டியில் இருந்தேனா? அவன் கேட்டான் அப்புறம் குப்பை தொட்டியில இருந்தானா? ஆமா அப்ப நான் குப்பை தொட்டியில இருந்தேனா அப்படின்னு கேட்கிறேன். ஃப்ரூட் ஷாப் வச்சிருந்தோம் லாக்டவுன்ல கொரோனா டைம்ல சும்மா இருக்கா சொல்லி ஃப்ரூட் ஷாப் ஒன்று வச்சேன். என்னதுமா இல்லையாமா? ஆயா கிட்ட வாங்கிக்கோ. போன்ல சார்ஜ் போட்டு விளையாடு போ. அப்போ வச்சிருந்தோம் அந்த ஃப்ரூட் ஷாப். இப்ப காலி பண்ணிட்டு இங்க வந்துட்டோம் சென்னைக்கு. சென்னையில தான் இருக்கு அதுவும். 11 PM ஆகிவிட்டால் சிறுவன் வந்து விடுகிறான். அப்போ சகோ பத்து ப்ரோ கிடைச்சதுக்கு நீ ரொம்ப லக்கி தான்டா. ஆமா ரொம்ப ரொம்ப லக்கி. இவங்க கிடைச்சதுக்கும் லக்கி தான். யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நல்லா பாத்துப்பாங்க. ஏன் ஏன் நான் நிக்கிறேன் வந்து பரவாயில்ல நீ பேசி டக்குன்னு போயிட்டு வந்தாரு. புதுசா ட்ரெண்டா வைங்க. என்னது பிரதர் நேம் ஓல்டா இருக்கு. சுவாமி பேர் தான். ஆமா சாமி நேம் தான் இவங்க பேரு. பெருமாளோட அண்ணன் பத்மநாபன் சாமி நேம் தான். நான் கிடைச்சதுக்கு கண்டிப்பா ஜலக் புலக் ஆரல். நீங்க ஃப்ரூட் ஷாப் வச்சிருக்கீங்களா சகோ? வச்சிருந்தோம், இப்ப வச்சிட்டு இல்லை. அப்போ வந்து நாங்க கொரோனா டைம்ல இருந்தோம். சரி சரி. கொரோனா டைம்ல வந்து அப்போ பாப்பா அப்பதான் பிறந்தான் கரெக்டா. நாங்க கொரோனா அனௌன்ஸ் பண்ண போறாங்க அந்த டைம்ல பாப்பா பிறந்துட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொரோனா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா. அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டா ஃப்ரூட் ஷாப் வந்து இவர் தான் ஓனர் சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்களும் நம்பி போனோம். அதுக்கப்புறம் பல ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இவரை ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணாங்களா. சரி அதுக்காக நாங்களே இவரால் அது முடியாதுன்னு சொன்னாங்க. உன்னால் இதை பண்ண முடியாது, உன்னால் அதுவும் என் முன்னாடியே என் ஹஸ்பண்டு கேவலமாக பேசினாங்க. உன்னால் பண்ண முடியுமா, உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசினாங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் ஃப்ரூட் ஷாப் வச்சு நடத்தணும்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் ஃப்ரூட் ஷாப் ஓப்பன் பண்ணோம். நல்லா தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் இவருக்கு ஜாப் கிடச்சிருச்சு, அதாவது பேங்க்ல ஜாப் கிடச்சிச்சு. அதனால நாங்கள் காலி பண்ணிட்டு வந்துட்டோம். கொரோனா முடிஞ்சிச்சு. அதோட கொரோனா டைம் இவரால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நானே இவருடைய டேலண்ட் எல்லாம் பார்த்து நிறைய ஆச்சரியப்படுவேன். சும்மா சொல்லலை, உண்மையாக தான். அப்படிப்பட்டவர் என் முன்னாடியே இவரால் முடியாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்களா. அதை முடிச்சு காட்டுறோன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட் ஷாப் நாங்கள் வச்சோம். யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. யாரையும் எடை போடக்கூடாது. அதனால நான் சொல்கிறேன், என் ஹஸ்பண்டால் எல்லாமே பண்ண முடியும். எடை போகிறாங்களா? யார் எடை போகிறாங்க? எத்தனை கிலோ? சீரியஸாக பேசும்போது காமெடி பண்ணாங்க. நிறைய போயிட்டே இருக்கா. ஐயோ இதுங்க நான் கீழேருந்து அப்படியே படிச்சுட்டே போகிறேன். ஃப்ரூட் ஷாப் மட்டும்தான் வச்சோம், உள்ளே வைக்க ஃப்ரூட் இல்லை. ஃப்ரூட் வச்சு